இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. பழைய சோறு பச்சை மிளகா இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இப்போ அதுக்கு இந்தியா இந்தியான்னு பாட்டு போடுறானுவ. வீட்டின் ஹவுஸ்மேட்ஸ்களே, இன்றுதான் இந்தியாவின் 80வது சுதந்திர தினம். ஓஹோ, சுதந்திர தினமே வந்துட்டா. எனது இண்டிபெண்டன்ஸ் டேவா? உங்க கண்ட்ரிக்கு யாரு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது? இங்க பாருமா குத்தீஸ்வரி, நீ 1945வது வருஷத்துல வந்திருக்கலாம். ஆனா அதுக்காக யாரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தான்னுலாம் நீ கேட்டுட்டு இருக்க கூடாது. இன்னும் 2 வருஷத்துல எங்க நாடு சுதந்திரமாயி வெள்ளக்காரியான உங்க எல்லாரையும் நாங்க அடிச்சு விரட்ட போறோம். எங்களை அடிச்சு நீங்க விரட்டுவீங்களா? அதையும் பார்த்துருவோம். உனக்கு தைரியம் இருந்தா 1945 காலகட்டத்துக்கு வா. அங்க போய் யாருக்கு யாரு சுதந்திரம் கொடுக்கறான்னு பாப்போம். அடிய குத்தீஸ்வரி, சேலஞ்சுக்கு நான் தயாரு. வா, 1945க்கு போவோம். அப்படியே இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா ஏதாச்சும் கறி குழம்பு மோர் குழம்புன்னு பார்சல் பண்ணி அனுப்பி விடுபா. ஆமா பேய் பாஸ் ஐயா, இந்த சுதந்திர தின விழாவை சிறப்பு ஒட்டியாச்சு. இந்த பழைய சோத்தை தூக்கி போட்டு ஏதோ புதுசா ஏதோ சோத்தை கொண்டாங்க ஐயா. கவலைப்படாதீங்க ஹவுஸ்மேட்ஸ்களே, இந்த 80வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் சுவையான வித்தியாசமான உணவு வருகிறது. ஐயா, சாலி சாலி. ஆமா ஆமா, ஜாலி ஜாலி. சுவையான உணவு வருகிறது. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹவுஸ்மேட்ஸ்களே, இதுதான் உங்களுடைய சுதந்திர தின ஸ்பெஷல் ஃபுட். ஹவுஸ்மேட்ஸ்களே, இந்த மிட்டாய்களை சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சாப்பிடுங்க, இல்லனா இத கிளீன் பண்ணிடுவோம். வேண்டாம் வேண்டாம், மிட்டாயை தூக்கிடாதீங்க, நாங்க சாப்பிடுறோம். சாக்லேட்டை எடுத்து சாப்பிடுவோம். ஓஹோ,
இந்த மிட்டாய்கள்லாம் நான் பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ சுதந்திர தின அன்னைக்கு கொடுப்பாவ. பழைய ஞாபகம் வருது. ஆமா ஆண்டி, இந்த டப்பா சாக்லேட்டுக்கு பிளாஷ்பேக் ஸ்டோரி வேறயா? அப்பலாம் நான் சுதந்திர தினத்துக்கு நல்லா டான்ஸ் ஆடுவேன். நல்ல வேலை ஏதோ சாக்லேட் சாப்பிட்டுட்டோம். ஆமாப்பா ஆண்டி, பழைய சோத்துக்கு இது கொஞ்சம் பரவாயில்லதான். பேய் பாஸ் மீட்டிங் ஹவுஸ்மேட்ஸ்களே, இந்த பேய் பாஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் டாஸ்க் மீண்டும் துவங்குகிறது. இதுவரை இந்த பேய் பாஸ் ஹாஸ்பிட்டல் 4 ஸ்டார் ரேட்டிங் உடன் இருக்கிறது. ஸ்டார் ரேட்டிங்கை 2க்கு கீழே செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த பேய் பாஸ் ஹாஸ்பிட்டல் ஒட்டுமொத்தமும் இடிந்து விழுந்துவிடும். போஸ்ட் பாஸ் டாக்டரா? கோஸ்ட் பாஸ் ஹாஸ்பிட்டலின் டாக்டர்ஸ்களே, உங்களை பார்க்கிறதுக்காக பேஷண்ட்ஸ்களா தயாரா இருக்காங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ராசியான ஹாஸ்பிட்டல். எனக்குள்ள இருக்கிற அந்நிய நோயை குணப்படுத்தினது இந்த ஹாஸ்பிட்டல் தான். வாங்க வாங்க, இது ராசியான ஹாஸ்பிட்டல். எல்லாரும் சீக்கிரம் வாங்க. அண்ணா போச்சு, இந்த மோனிகா வேற சந்தையில மீன் விக்கிற மாதிரி எல்லாரையும் கூவி கூவி வர சொல்றாளே. ஆஹா, நான் தான் ஃபர்ஸ்ட்னு போட்டுட்டு வாராங்களே. சீக்கிரம் டாக்டர்ஸ்களே, பேஷண்ட உள்ள வர சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. இல்லனா ரேட்டிங் குறைஞ்சு போய் பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும். மொத கஸ்டமர் உள்ள வாங்க. ஆஹா, புகைய போட்டானுவப்பா. பேய் என்ட்ரி கொடுக்க போகுது. ஏய், புகைய போட்டுட்டு என்ட்ரி கொடுத்தாதான் வருவியோ? நாங்க டாக்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றோம்ல, சீக்கிரம் வா. என்ன பணப்பொட்டி வந்திருக்குது? அண்ணா, பேய் மியூசிக்க வேற போடுறானுவலே. யப்பா, ஹாஸ்பிடலுக்குள்ள பேஷண்ட் அனுப்புவானுங்கன்னு பார்த்தா பணப்பெட்டி அனுப்பிருக்கானுவப்பா. அட பாவி பயலுவனா, அந்த பணத்துக்கா வைத்தியம் பார்க்கணும்? ஹவுஸ்மேட்ஸ்களே, சீக்கிரம் பேஷண்ட்டுக்கு வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னது பேஷண்டா? யப்பா, டெட் பாடிய போய் பேஷண்ட்னு சொல்றியப்பா? ஒழுங்கா பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணுங்க. இல்லனா உங்களோட ரேட்டிங்ஸ் குறைஞ்சு போயிடும். இவன் வேற ரேட்டிங்னு சொல்லி சொல்லியே நம்மள பிளாக் மெயில் பண்றானே. ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, நீங்க தாயா தைரியமான ஆளு. நீங்களே அந்த பொட்டியை திறங்கய்யா. ஆமா ஆமா, நீதான் இளவரசர்னு வாய்க்கிலேய பேசுவியே, நீயே தொற. இளவரசர் பலவரசர்னு சொல்லி சொல்லியே நம்மளை ஏமாத்துறானுவலே. இருங்கப்பா, நானே திறக்கிறேன். யாருமே இல்லாத கடைக்கு யார
ஆஹா, சிரிக்கிற ஆளுவளே, சிரிக்கிற ஆளுவளே. யப்பா, நம்ம கிட்டயே விளையாட்டு காட்டுறாவப்பா. ஏன் அம்மா, என்ன கதவு படார்னு மூடிட்டு? அடங்கொய்யால, என்னடா நடக்குது? பூட்றானுவ, தட்டுறானுவ, பூட்றானுவ, தட்டுறானுவ. ஏய், உள்ள யாருப்பா? How are you? இல்ல, who are you? எம்மாடி, எம்மாடி, எலும்பு கூட அரசனா? நான் எலும்புக்கூடு அரச இல்ல, நான் தான் மரண வீரன். என்னது, மரண வீரனா? பார்த்தா கறி கடையில காய போட்டிருக்கிற எலும்பு மாதிரி இருக்கிற நீ மரண வீரனா? ஆமா, நீயே ஒரு எலும்பு கூடு, உனக்கு என்ன நோய்? ஒரு 2-3 நாளா இருமல் பயங்கரமா எடுக்குது டாக்டர். ஏப்பா, இந்த பஞ்சர் போன பாடியிலயும் இருமல்லாம் வருதாப்பா? தயவு செஞ்சு இருமலுக்கு டானிக்கு கொடுங்க டாக்டர். ஏப்பா, ஏய், சத்தியம் பண்ணி சொல்லு, நாங்க டானிக் கொடுத்தா அத குடிக்கிற அளவுக்கு உன் பாடி இருக்குதா? வாயில ஊத்துனா கால்ல வந்து விழுந்துரும், நீ எல்லாம் டானிக் கேக்குறியா? ஏய், டானிக்கு எனக்கு கொடுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். ஏப்பா, இந்த எலும்பு கூடு வாயன் டானிக் வேணும் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காம்பா. டானிக் எல்லாம் இல்ல, வேணா பழைய சோத்தை வேணா மிக்ஸில அடிச்சு குடுக்குறோம், டானிக் மாதிரி குடிச்சுக்க. இருமலுக்கு டானிக்கு கொடுத்தாதான் போவேன், இல்லனா உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். அடங்கொய்யால, இந்த பாடிக்கெல்லாம் இருமல் எடுக்குதாடா டேய்? டானிக்கு கொடுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். அட பாவியா, இவன் பயங்கரமான கோவக்கார பியாயா இருப்பானாட்டுக்க. ஏப்பா, இந்த எலும்பு கூடுக்கு அந்த எலும்பு கூட அரசனே பரவாயில்லப்பா. இருமலுக்கு டானிக்கு வேணும், டானிக்கு வேணும். டானிக்கு கொடுக்கலனா உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். இப்போ ஐடியா கிடைச்சிருச்சு. டானிக்கு வேணும், டானிக்கு வேணும், டானிக்கு வேணும், டானிக்கு வேணும்.